ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காயும் கோவக்காயும் போட்டு வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு நான் கோவக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கத்திரிக்காயையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஷேப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த கோவக்காயை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதில் எண்ணெயிலே நம்ம நல்லா வறுத்துக்கணும். அது பாதி வறுத்ததுக்கப்புறம் கத்திரிக்காயும் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். செமி கிரேவி தான். இதுக்கு கோவக்காயை நம்ம நல்லா வதக்கணும். கோவக்காயை நல்லா கழுவிடணும். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீளமாக்கில் கட் பண்ணிக்கிட்டோம்னா கத்திரிக்காய் இந்த ஷேப்பில் கட் பண்ணும்போது பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இந்த பாதி வதங்கினதுக்கப்புறம் நான் கத்திரிக்காயும் சேர்த்து இதிலே வதக்கிக்க போகிறேன். கத்திரிக்காயும் சட்டுன்னு வதங்கிடும். நம்ம கோவக்காய் கொஞ்சமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காயை சேர்த்து செய்யும்போது கிரேவியும் கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும். நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டு இது ரெண்டும் நல்லாவும் இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு இதை நம்ம ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக சோம்பு, பட்டை, பிரியாணியெல்லாம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் சோம்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் எது வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை ரைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா அதை வதக்கிடணும். நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்க தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. அதையும் எண்ணெயிலே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் எண்ணெயிலே நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். சாம்பாருக்கு தான் நான் வச்சுருக்கேன். சாம்பாருக்கு இந்த கோவக்காயும் கத்திரிக்காயும் ஃப்ரை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். ஒரு தக்காளி போட்டு நல்லா நைஸாக வதங்குற அளவுக்கு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிறணும். இல்லைன்னா மிக்சியில் அடிச்சுட்டு கூட ஊற்றிக்கலாம். நம்ம போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு ஊற்றிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்ம நல்லா தக்காளியை நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. அதனால் நான் ஒரு 1.25 ஸ்பூனுக்கிட்ட போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம கிரேவி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அதில் அந்த கிரேவி அந்த இதோட சேரணும்ல கோவக்காய் கத்திரிக்காயோட. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம இந்த கத்திரிக்காயையும் இந்த வறுத்து வச்சுருக்க கோவக்காயை நம்ம அதில் சேர்த்துக்கணும். இந்த இடத்துல உப்பும் போட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் கோவக்காயும் கத்திரிக்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும். ஃபஸ்ட்டு கோவக்காயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயை அதில் சேர்த்து வதக்கினதான் ரெண்டையுமே சேர்த்து நம்ம அதில் ஒன்றா போட்டு வதக்க வேண்டியதான். போட்டு அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் மூடி போட்டு அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு வச்சாலே போதும். அவ்வளோதான், சூப்பரான கோவக்காயும் கத்திரிக்காயும் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ரசம் வச்சா கூட போதும். சிம்பிளான சூப்பரான சாப்பாடாக இருக்கும். கோவக்காய் மட்டும் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடுங்க. இல்லைன்னா கோவக்காய் ஒரு நறுக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். கோவக்காய் நல்லா வதக்கிட்டு நம்ம கத்திரிக்காயை போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இதே மாதிரி நான் சொன்ன இதே குவான்டிட்டியில் செஞ்சு இதே அளவு வேக வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கோவக்காய் கத்திரிக்காய்
வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.